இப்போ அண்மை காலமாக துவாரகா பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. இன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 14 வருஷம் கழிச்சு ஒரு இது வருது. உலக தமிழர்களுக்கு பொதுவாக பெரிய ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தோட சந்தேக கேள்விக்குறிகள் இருந்தது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இருந்ததை நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே நேரடியாக சுவிஸ் நாட்டுக்கு சென்று அங்க என்னென்ன நடக்குது, யார் அந்த துவாரகா அப்படிங்கிற இதையெல்லாம் கொண்டு வந்தது அந்த மிருதுஜா ராஜரத்னம் அந்த பொண்ணுதாங்கிறது நீங்க வெளிக்கொண்டு வந்த முதல் நபராக நீங்க தான் இருக்கிறீங்க. அந்த போலி துவாரகா இந்த நபர் போலியான ஒருவர் சுவிஸ் நாட்டில் இருக்கிறார் சொல்லி அதை உறுதிப்படுத்தி ஆதாரங்களோட வெளியிட்ட எங்களோட மீடியா, அதை நீங்க எல்லாருக்கும் அறிஞர்கள் தெரியும். அதுவும் குறிப்பாக நேசக்கர மீடியாவோட எங்களோட குழுவில் சேர்ந்து இருக்கிறவர்கள், எங்களுடைய நண்பர்கள் மட்டும் எங்களுடைய இந்த குழுவோட இயங்குறவர்கள் எல்லாருடைய ஆதரவோட தான் அந்த முயற்சி அந்த பொய்யை நாங்கள் வெளியில கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இந்த துவாரகா போலி துவாரகா இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த கும்பல் பாத்தீங்கன்னா தொடர்ந்தும் பொய்களையே தான் சொல்லி கொண்டிருக்குது. அதுவும் குறிப்பாக இப்ப நான் உட்பட பல போராளிகளை மையப்படுத்தி நாங்கள் எல்லாரும் துரோகிகள், நாங்கள் எல்லாரும் இலங்கை அரச கைக்குலிகள் நிறைய எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு நாங்கள் அதை கூட நாங்கள் கருத்து எடுக்க இல்லை. போலி துவாரகா உங்க மேல வழக்கு தொடுத்து உங்க நான் மானநட்ட ஈடு வழக்கு தொடுத்து அதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த செய்திகள் சொல்றதுனால அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டோம். அது நீங்க இல்ல, நீங்க தான் முதல்ல போட்டிருக்கீங்கன்னு சொல்லுது. ஆனா நீங்க இதுக்கு பதிலே சொல்ல, அந்த பொண்ணுகிட்ட இருந்து என்ன ஏதாச்சும் இது வந்ததா, பதில் வந்ததா, அல்லது வழக்கறிஞர் மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்ததா, அது என்னங்கிறது அந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இன்னொன்று போயிடலாம். அடுத்தது இல்ல, வழக்கறிஞர் ஊடாக நாங்கள் வழக்கு வைத்திருக்கோம். குறித்த நபர் எங்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய அந்த கும்பல் அந்த போலி கும்பலை வைத்து தொடர்ந்து சொல்ல தந்து கொண்டிருப்பதால அதற்காக நாங்கள் வழக்கு வச்சிருக்கிறோம். அந்த வழக்குன்ற நகர்வு அடுத்தடுத்து வார முடிவுகளை வச்சுதான் நாங்க அடுத்து பேச முடியும். ஆனால் இதுக்கான முடிவு வேறும். சேரமான்கிறவர் உங்க மேல தனிப்பட்ட முறையில பல தாக்குதல் பண்ணியிருக்காரு. உங்க குடும்பத்து மேலேயும் ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காரு. அம்மா மேல எல்லாம் ஒரு இது சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க அங்க அவர் மேல வழக்கு தொடுக்கலாமே? இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில உங்களை இது பண்ணா நீங்க வழக்கு தொடுக்கலாமே, அதுக்கான ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்க நீங்க? இப்ப உண்மையிலேயே இந்த நீங்க சரி பேரை சொல்லிய கதை கொஞ்சம் பாவம். அது எனக்கு உண்மையில சேரமா இந்த தம்பி வயசு அந்த சொல்லுவ ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி என்று. இது ஆள் இல்ல, அவர் டாக்டர் இல்ல, அவர் கலாநிதி, நான் கல்லாநிதி. ஆனால் அவரையும் விட எனக்கு இந்த சமூகம் மீதும் இந்த மக்கள் மீதுமான புரிதல் முழுமையா இருக்குது. உலக தமிழர்களின் அண்மை காலமாக ஒரு ஜெர்மானியிலிருந்து ஒரு ஊடகவியலாளர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பலராலும் தெரிந்த நபர் தான் இவர். ஈழத்தமிழர்களின் பிரச்சனை என்றால் அதற்கு முழுவதுமாக ஆய்வுகளுக்கு முதன்முறையாக ஆய்வு செய்து அதை எல்லா தரப்பிலிருந்து அந்த தரவுகளோடு கொண்டு நம் முன் நிறுத்தும் ஒரு ஊடகவியலாளர், அதுவும் பெண் ஊடகவியலாளர். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஈழத்தமிழர்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும், தமிழக தமிழர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பல ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்து கொண்டிருப்பவர், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை குறித்து முன்னணியில் இருப்பவர். ஜெர்மன் சாந்தி, ஜெர்மனியிலிருந்து சாந்தி நம்மளோட இணைகிறார். வணக்கம். வணக்கம். சாந்தி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறது. நீங்களே ஊடகம் நடத்தி கொண்டிருக்கீங்க, நெறியாளராகவும் இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ அண்மை காலமாக உங்களுடைய பெயர் பல இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முக்கியமான அதாவது வருடம் முழுவதுமே ஈழத்தமிழர்களுக்கு எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய இதைய ஆழமாக ஆராய்ந்து அதனுடைய அடிமட்டம் வரைக்கும் சென்று, அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி உலக நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் உதவியோடும் அல்லது நீங்களே நேரடியாக போயும் அங்கேயே பார்த்து அவர்களோட பேசி நீங்கள் என்னங்கிற தரவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்தி கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. அது உண்மையாக இருக்கணும். ஏன்னா அந்த தவறான செய்திகள் வரலாற்று தவறாகக்கூடாதுங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறீங்க. அதை அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அண்மை காலமாக
துவாரகா பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய மகள் இன்று வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 14 வருஷம் கழிச்சு ஒரு இது வருது. உலக தமிழர்களுக்கு பொதுவாக பெரிய ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தோட சந்தேக கேள்விக்குறிகள் இருந்தது. அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இருந்ததை நீங்க வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நேரடியாக சுவிஸ் நாட்டுக்கு சென்று அங்க என்னென்ன நடக்குது, யார் அந்த துவாரகா அப்படிங்கிற இதையெல்லாம் கொண்டு வந்தது அந்த மிருதுஜா ராஜரத்னம் அந்த பொண்ணுதாங்கிறது நீங்க வெளிக்கொண்டு வந்த முதல் நபராக நீங்க தான் இருக்கிறீங்க. அதனால என்னன்னு கேட்டா, நீங்க அதை ஆதரித்து பேசக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு எதிரியாக நீங்கள் தெரியுறீங்க. அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கீங்க பல இடங்கள்ல. இன்னும் அந்த அவர்களுக்கு அந்த துவாரகா சொல்லக்கூடிய அந்த பெண்ணுன்னு சொல்லக்கூடிய வந்த பெண்ணுக்கு இன்னும் சரியான இந்த பெண்ணு தான் துவாரகா அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு சூழல்ல இன்னும் போய் கொண்டிருக்கிறது. அது நிரூபிக்கக்கூடிய அந்த யார் ஆதரிக்கிறாங்களோ அவர்கள் வந்து அந்த தரப்புல வந்து நிரூபிக்கக்கூடிய எந்த இதுவும் தரவுகளை கொடுக்கறதே இல்லை. அதனால மக்களிடத்துல இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு கொண்டு போய் இந்த சேர்த்தத, அதாவது போலியான துவாரகா தான் இந்த பெண் அப்படிங்கிறது சேர்த்ததுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்க நீங்க தான். ஆனா இப்போ அண்மை காலமாக நம்ம வந்து அது தொடர்பாக அதுல யார் யார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்களோ, அதாவது ஆதரிக்கக்கூடிய சேரமான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கார். அவர் வந்து லண்டன் இருக்காரு. அவருடைய செவி எடுத்தோம். அதே போல அந்த பெண் குறித்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வேல இருக்கக்கூடிய சேது ரூபன் அவர்களையும் நம்ம வந்து ஒரு செவி கண்டோம். இப்போ அண்மை காலமாக 2வது முறை வந்து சேது ரூபனோட செவி காணும் பொழுது அவர் ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளருக்கு மிருதுஜா என்கிற அந்த துவாரகாவை வந்த பெண்ணாக நினைக்கக்கூடிய மிருதுஜா ராஜரத்னம் அந்த பெண் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ஒரு மான நஷ்ட ஈடுக்க நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொன்னதாக சேது சொல்லி அது வந்து சேரமானும் ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கார். இந்த மாதிரி வந்து பொய்யாக சொல்லக்கூடிய பொய்யான கருத்தை சொன்ன சாந்தி மீது மிருதுஜா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி, சிறு காணொளி, ஒரு 3 நிமிட காணொளி போட்டிருக்காரு. இதை குறித்து இது என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து உலகத்தமிழர்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருந்தா வாங்க முடியும். ஏன்னா நேரடியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதோட பிரச்சனை தீந்துரும். அது என்னங்கிறது சொல்லுங்களேன். ஆரம்ப கட்டத்துல வந்து என்ன நடந்தது, உண்மையிலேயே அந்த பெண் மூலமா அந்த வழக்கறிஞர் மூலமா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கா, ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா, அல்லது ஏதாச்சும் மான நட்டை ஈடு போட்டு ஏதாச்சும் நீங்க இது கோர்ட்ல போயிருக்கீங்களா, என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்த போலி துவாரகா விஷயம் 2022ஆம் ஆண்டு மாவீரர் மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சது. 2023ஆம் ஆண்டு போலி துவாரகாவை அந்த போலி கும்பல் கொண்டு வந்திருந்தது. அது போலி துவாரகான்ற கொண்டு வர போயினும் அந்த போலி துவாரகா இந்த நபர் போலியான ஒருவர் சுவிஸ் நாட்டுல இருக்கிறார் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி ஆதாரங்களோட வெளியிட்ட எங்களோட மீடியா. அதை நீங்க எல்லாருக்கும் அறிஞர்கள் தெரியும். அதுவும் குறிப்பாக நேசக்கர மீடியாவோட எங்களோட குழுவில சேர்ந்து இருக்கிறவியல், எங்களுடைய நண்பர்கள் வட்டம், எங்களுடைய இந்த குழுவோட இயங்குறவர்கள் எல்லாருடைய ஆதரவோட தான் அந்த முயற்சி அந்த பொய்யை நாங்கள் வெளியில கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். அதை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம். அது 2023 மாவீரர் நாள் அன்று, அதாவது துவாரகா மதியம் உரையாற்ற போகிறான்னு சொல்லி அறிவித்தவர்கள். ஆனால் நாங்கள் அந்த 10 வருடத்துக்கு முன்னுக்கு துவாரகா இல்லை என்றதை உறுதிப்படுத்தி அவருக்கான வீரவணக்க நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருக்கிறேன் போட்டிருந்தாங்க எங்களோட ஊடகமூடாக. அது இந்த மீள் பதிவை 2023ஆம் ஆண்டு மாவீரர் நவம்பர் மாசம் 27ஆம் தேதி அன்று காலையிலேயே நாங்கள் துவாரகா இல்லை அவர் வீரச்சாவடி வீரவணக்கத்தையும் போட்டுட்டோம். ஆகவே நாங்கள் துவாரகா இல்ல, கொண்டு வர போறது போலி துவாரகா ஏற்கனவே பல முறை பல ஆதாரங்களுடன் நாங்கள் நிரூபிச்சு எல்லாம் செய்துட்டோம். ஆனால் இந்த துவாரகா போலி துவாரகா இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த கும்பல் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்தும் பொய்களையே தான் சொல்லி கொண்டிருக்குது. அதுவும் குறிப்பாக இப்ப நான் உட்பட பல போராளிகளை மையப்படுத்தி நாங்கள் எல்லாரும் துரோகிகள், நாங்கள் எல்லாரும் வந்து இலங்கை அரச கைக்கூலிகள் அப்படி நிறைய எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு நாங்கள் அதை கூட கருத்து எடுக்க இல்லை. ஏனென்றால் உண்மையை சொல்ல வந்தால் உண்மையை சொல்ல வரவே இந்த கும்பலை நீங்க பாத்தீங்க. இந்த கும்பல் தொடர்ந்து இப்ப 2009ஆம் ஆண்டு இந்த விவாதத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
யார் தேசியம் சார்ந்து இயங்குகிறார்களோ, யார் உண்மையை சொல்ல வருகிறார்களோ அவர்கள் மீது சேறடிப்பதும், அவர்களுடைய சுய ஒழுக்கம் மீது கேள்விக்கு உட்படுத்துறதும், அதற்கு பொய்யான கருத்துக்களை வைத்து பொய்யான கதைகளை உருவாக்கி பரவுற இந்த கும்பல்ட வேலை. அதங்கூட மக்களுக்கும் தெரியும். இப்ப நாங்கள் இதுல இந்த கும்பல்ல குறிப்பிட்ட சில நபர்களுடைய பெயர்களை சொல்லி நாங்க உண்மையை சொல்லி இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் பற்றி எது நாங்கள் பேசல. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. இவர்களை பெரிய நபர்களாக ஆக்கக்கூடாதுன்றது, அதுவும் குறிப்பாக நான் அக்கறையா இருந்தேன். அது நீங்க குறிப்பிட்ட இப்ப ஒருவரை சொல்லிக் கொண்டிருப்பீங்களா, இப்ப அந்த ஒரு மான் ஓடி திரியுதாங்க மிஞ்சம். இப்ப அந்த மான் அதுன்ற வேலையே உண்மையில போய்தான். இப்ப 2009ஆம் ஆண்டு போகாத கப்பல் ஏறி இருந்து கொண்டு நான் கப்பல்ல போட்டு வந்துட்டேன், தனக்கு அந்த உரிமை இருக்குன்னு தான் சொல்லிச்சு. அதை கூட விடுவோம். அதற்கு பிறகு 2009 இருந்து இப்ப இந்த கிட்டத்தட்ட 3 வருஷம் முதல்வரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க புலம்பெயர்ந்து வந்த களத்துல நின்று வந்த போராளிகள் தொடர்பாகவும் செயற்பாட்டு தொடர்பாகவும் அது நிறைய விடயங்களை அந்த மான் எழுதி கொண்டே இருந்தது. வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு வடிவங்கள் எழுதி கொண்டே இருந்துச்சு. நேர்மையா தன்னுடைய பெயரோட வந்து எழுத இல்லை. பிறகு தானாக இப்ப 2 வருடம் முதலே தான ஒரு அறிக்கையோடு விட்டுச்சுது. இவ்வளவத்தை நான் தான் எழுதினான் மக்களே, நான் என்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் நான் இனி இந்த இடத்துல வர இல்லை, எழுத மாட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு இந்த துவாரகான்ற இந்த போலி துவாரகா நாடகத்துக்குள்ள முதல் ஆரம்பத்துல இப்படி ஒன்று இல்ல, இது பொய் என்று தானே எழுதிச்சது. எழுதி போட்டு திரும்பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தானே அந்த துவாரகாவுடைய பேச்சாளரா வந்து அந்த போலி துவாரான பேச்சாளரா தானே வந்துச்சது. வரவு நாங்கள் அந்த மானை பற்றி கவனிக்கிறோம். அந்த மானங்களும் முக்கியம் இல்லை. அதோட அது அவர உண்மையில எங்களுக்குள்ள எங்களோட சமனா பேசுறது கூட தகுதி இல்லாத ஒரு வரவர். அப்படி இருந்தும் நாங்கள் அவரை இன்று வரையும் அவரை நாகரிக குறைவாகவோ அல்ல தரக்குறைவாகவோ எங்கேயும் எழுதியோ பேசியோ இல்லை. ஆனால் அந்த நபர் தொடர்ந்து ஒவ்வொருவர் மீதும் தனக்கு வெவ்வேறு ஐடிகளை உருவாக்கி பேஸ்புக்கில் எழுதுறதும், சமூக ஊடகங்கள கருத்து எங்களுடைய யூடியூப் சேனலோட வந்து வெவ்வேறு தான் எழுதி கொண்டிருப்பார், எல்லாம் செய்யறது. அது இந்த நபர் எங்களுக்கு தெரியும், வேறு சார்ந்தாக்களும் எங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல இப்ப துவாரகா நாங்க ஒரு கதைக்கு துவாரகா இவர்கள் சொல்றது போல இருக்குத்தான்னு சொல்லி வைத்தால் கூட துவாரகாவும் தலைவருடைய குடும்பமும் இப்படியான ஒரு குப்பை கூட்டத்தை வச்சு கடைசி வரையும் எங்களோட விடுதலை கூட்டத்தை நடத்த முடியாது, நடத்த மாட்டினோம். அது அல்ல அந்த இலக்கு. நீங்க எப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் எங்கேயாவது எப்பயாவது யாரையாவது துரோகின்னு சொல்லியிருக்காரோ? இதுவரை எங்கேயும் சொன்னது யாரையும் அப்படி சொன்னது கிடையாது. கூட அப்படி சொன்னது கிடையாது. ஆனால் இவர்கள் தாங்கள் போராளிகளுக்காக இயங்குகின்றோம், அந்த போராளிகளோட தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக நிறைய செய்கிறோம் என்று சொல்கின்ற இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வைக்கின்ற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கே தெரியாத எங்களிடமே இல்லாத பழக்கங்கள் குணங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு தாங்களே ஒரு கற்பனை கதை எழுதி கொண்டே இருக்கிறோம். இப்ப நான் உண்மையில யோசிக்கணும்னு சொன்னா நாங்கள் உண்மையில துவாரகா தலைவர்கிட்ட குடும்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டோம். அது நவம்பர் முடிஞ்சது. நாங்க அதை நான் கதைக்க தேவையில்லை. ஏன்னா நாங்க அந்த காலப்பணியை நாங்க செய்துட்டோம். அந்த காலப்பணியை நாங்க சொன்னதுக்கு பிற்பாடு அதை அந்த மக்கள் நம்பி இருக்கணும், மக்கள் வந்து விழிப்படைஞ்சிருக்கணும். அதுதான் எங்களுடைய வெற்றி. அதுல இன்னொரு விடயம், இந்த போலி கும்பல் இந்த முக்கியமான அந்த இயங்குற இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில மனநலம் பாதிக்கப்பட்டுட்டார். நித்திர கொள்ளாமல் இருந்து இப்ப இவருக்கு எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எழுதுறதும் கதைக்கிறதும் தான் வேலையா இருக்குது. அப்ப நாங்க இவரை பெரிய ஆளாகவோ இவரை பற்றி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவர் வந்து தேசிய பரப்புல வந்து இவர் எங்களுக்கா எதுவும் செய்ய போறதும் இல்லை, உருப்படி எதுவும் இயங்க போறதும் இல்லை. இவரை விடுவோம் நாங்கள். இவருக்கான பதில் இவ்வளவு. இவரை நாங்கள் எப்பயுமே நாங்க இவரை பற்றி கதைக்கவும் மாட்டோம், இவர் எழுத வரவும் மாட்டோம். இவர் ஒரு பெரிய நபராய் நாங்களே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை கொண்டு வரவும் மாட்டோம். அதை எந்த காலம் செய்ய போறதும் இல்லை. ஆனால் அவர் தாராளமா எழுதட்டுக்கும் கதைக்கட்டுக்கும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த போலி துவாரகா விடயம், இந்த நீங்க சொன்னீங்க சேதுருபன் சொன்னா அந்த இன்டர்வியூ பார்க்க இல்லை இன்னும் என்ன விடயம் காய்ச்சி சொன்னதான் கேட்கிறேன். இதுல வந்து இந்த போலி நபர் பலருக்கும் தான் தொலைபேசி ஊடாக அழைத்தழைத்து என்னை பற்றி நீங்கள் இப்படி கதைச்சிருக்கிறீர்கள், எனக்கு இவ்வளவு பணம் தருவோம்னு தான் கேட்டிருக்கிறான். அந்த அடிப்படையில எனக்கும் தொலைபேசியில அது குரல் காட்டல டெக்ஸ்ட்ல எழுதி இருந்தவ. அப்ப நான் அதுக்கு நான் வழக்கு வச்சேன். நான் கொண்டு போய் எனக்கு வந்து நான் வந்து இந்த ஜெர்மன் நாட்டின் பிரஜை, இன்னொரு நாட்டு பிரஜை, இன்னொரு ஊடக வந்து என்ன வந்து அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அது வந்து இந்த போலி துவாரகாவுடைய கும்பல் ஒரு ஆள் மட்டும் பல பேர் எடுத்து தொலைபேசி எடுக்கிறதும் வாட்ஸ்அப் படிய கண்டபடி படங்களை எல்லாம் ஒட்டி வெட்டி எல்லாம் போட்டு நிறைய செய்து கொண்டிருந்தது. அவ்வளவத்தையும் நான் கொண்டு போய் காவல்துறையிட கொடுத்து சட்டத்துக்கு முன்னால அதை கொண்டே கொடுத்திருக்கேன். நீங்க தான் போய் வழக்கு போடுறீங்களா? நான் தான் வழக்கு போட்டிருக்கேன். எந்த நாட்டுல? இல்ல தொடர்ந்து இவியல் வந்து வாட்ஸ்அப் ஊடாகவும் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட முகவரிக்கும் கடிதங்கள் மொட்டை கடிதாசி அனுப்புறதும் செய்து கொண்டிருந்தவர்.
அத நான் அந்த எனக்கு எந்தெந்த நாடுகள் செய்திக்கணும் அந்தந்த நாடுகள் அந்த 3 நாடுகள் உள்ள வைக்க நான் கொண்டு அந்த நாடுகளை அந்த வழக்க சமர்ப்பிச்சிருக்கேன். அது நடந்து கொண்டு இருக்கும். அது இப்ப நான் மட்டுமில்ல, இன்னும் சிலரும் அதை செய்திருக்கிறோம். அது விரைவில் அவைக்கான அந்த முடிவும் அந்த பதிலும் வரும். ஆகவே நாங்கள் இப்ப உண்மையில இப்ப நாங்கள் இந்த விடயத்துக்கு தொடர்ந்து நிக்கிறது உண்மையில அது வந்து நாங்கள் இந்த ஒரு செத்த பாம்ப திரும்ப திரும்ப அடிச்சு கொண்டிருக்கிறோம். இது முடிஞ்சது. போலி நாங்கள் துவாரகான்றோரால் இல்ல போலின்றதை நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு மேல இத வச்சு கொண்டு இருக்கிறது அது இவை இந்த மனநல பிரச்சனை. அதுக்கு இவர்கள் ஒரு நல்ல வைத்தியரை பார்க்கலாம். போய் முதலாவது சரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சொல்லப்போற இந்த நபர் எல்லாம் வீட்டை விட்டு கூட வெளியில போறதில்லை. வெளியில வந்தா அவரால் சமூகத்துக்கு நிக்க முடியாது. இந்த நபர் அண்மையில வருஷ கடைசியில எனக்கு மெசஞ்சரால ஒரு செய்தி அனுப்பி இருந்தார். அப்ப நான் இன்டர்வியூ எடுக்கணும். அப்ப நான் அவர்கிட்ட எழுதி கேட்டேன்னு சொன்னா நான் உங்களோட நேர சந்திக்க வரேன் லண்டனுக்கு. நேர சந்திச்சு கதைப்போம் நீங்கள் வாங்கன்னு கேட்டால் நேர வர மாட்டேன். அப்ப ஏன் வர மாட்டீங்கன்னா அவர் அதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் எழுதி அது இருக்கிற மெசேஜ் போயும் எழுதி இருந்தார். நான் நடத்தை கெட்டவளை நான் சந்திக்க மாட்டேன். அடே நடத்த கட்டோட நீ ஏனடா அப்ப திரும்ப திரும்ப கதைக்கிற ஏன் என்ன பத்தி கதைச்சு எழுதி கொண்டிருக்கிற அவசியம் இல்லத்தானே. அப்ப ஒரு குற்றம் வைக்கிற ஒருவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குற்றத்தை நேர முகம் பார்த்து நேர சந்திக்கணும். அதுக்கு தில்லாம அறை கொடிச்சிருந்து ராராவா நித்திர கொள்ளாமல் இப்படியே இருந்து மனநலம் பாதிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த எழுதுறதையோ இதை கேட்கறது நாங்க எங்களுடைய கடமை நாங்க செய்து கொண்டிருக்கோம். அதை எப்பயும் செய்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து நாங்க இயங்கி கொண்டே இருப்போம். அது எந்த வகையில என்ன செய்தாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம். அதை செய்து கொண்டிருப்போம். ஆனா எங்களை போல இவியலும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைய அமைதியா தாங்கள் வாழ வேணும். மற்றது போய் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மட்டும் தான் நித்திரையாது கொள்ளும். இது அப்படி இல்லை. எந்த இடம் பார்த்தாலும் பேஸ்புக்ல பார்த்திருந்தா உண்மையில மனநல அந்த வீடுகள்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து தான். இதைத்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பெரும்பாலும் இரவுல வந்து வாட்ஸ்அப் நான் எப்பயுமே போன் நித்திரையத்துக்கு நிப்பாடி படுத்தேன். அது எந்த அவசரம் நிப்பாடித்தான் போய் படுப்பேன். விடிய எழும்புறது இருந்தா என்னுடைய நேரம் எனக்கு அந்த ரொட்டீன் இருக்குது. இந்த நபர்களை பாத்தீங்கன்னு சொன்னால் இரவு 12 மணில இருந்து விடிய 4 மணிக்கு இடையில தான் அவை இந்த மெசேஜ் சொல்வதற்கும் போறோம். இந்த மொட்டை கடதாசி உறவு இல்லை. அப்ப இப்ப தொடர்ந்து இப்ப நான் அந்த நம்பர்களை நாங்க பிளாக் பண்ணி கொண்டு வந்தா திருப்பி புது நம்பர்கள்ல வாரது. இப்ப இவர்களுக்கு எல்லாம் சட்டத்துக்கு முன்னால நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல இனி சட்டம் பார்த்து கொள்ளட்டுக்கும். யார் வர்றீங்களோ என்ன தேவையோ சட்டப்படி நாங்க சந்திச்சு கொள்வோம். மற்றபடி திரும்ப இத கதைகள் அவசியம் இல்லாத நாங்கள் அவசியம் இல்லாத இந்த நபர்களை நாங்க பெரியவர்களாக்கி இவைக்காக செலவழிக்க உண்மையிலே ஒரு வீணான முடியாது. இப்ப நாங்க இந்த இன்டர்வியூல இதுக்கு பிறகு உண்மையிலே இந்த ஊடகங்கள் ஒரு விஷயம் செய்ய வேணும். இந்த போலி கும்பலை பத்தி பேசுறத இவைய பத்தி ஆராயிரத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க வேண்டாம். எங்களுக்கான அடுத்த பணி நிறைய இருக்குது. எங்களோட மக்களுக்கு நான் சொன்ன பணி நிறைய இருக்கு. அதை செய்வோம். அதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்போம். இல்ல கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இடையில வந்து சில குழப்பங்கள் வரும்போது அந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை, ஊடகத்தோட கடமை. நீங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்கள்ல பல பேருக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களை சரிப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா இல்லைன்னா அவர்களுடைய இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமே இருக்குது. நீங்க பல வரலாற்று தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது. நீங்க ஆரம்ப முதல் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா 2009 வந்து தேசிய தலைவர் இறந்தார் அப்படின்னு சொல்லப்போ கூட ஒரு சைக்கிளையும் கூட யாரும் அடிக்கலைன்னு சொல்லி நம்மளோட சுப்பிரமணிய சாமி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த ஆள் வந்து அப்படி சொன்னார். ஸோ அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம செஞ்ச வரலாற்று தவறு தான். நம்ம ஆட்கள் நம்பிக்கொண்டிருந்த பல தலைவர்கள் செய்த தவறு தான் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ அந்த எதிரிகள் பலம் அதிகமான மாதிரி தெரியுது. ஆனா அப்படி கிடையாது. அதற்காக தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலையை நம்ம உருவாக்க கூடாதுங்கிற வேண்டிதான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம திரும்பி அந்த போலி துவாரகா அப்படிங்கிற அந்த ஒரு மைய இது வச்சுதான் நம்ம வந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்ப தனிப்பட்ட நபர்களை தாக்குவது, தனிப்பட்ட நபர்களை இது பண்ணுவதுங்கெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது. அதை பத்தி நமக்கு அதிகமா கேள்வி கேட்கறது கிடையாது. நீங்க வந்து இந்த விஷயத்துல நீங்க முழுமையாக ஈடுபட்டீங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம இதை தெளிவுபடுறதுக்காக நம்ம கேட்கறது. அதுவும் போலி துவாரகா வந்து உங்க மேல வழக்கு தொடுத்து உங்க மேல நான் மானநட்ட வழக்கு தொடுத்து அதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதாக அந்த செய்திகள் சொல்றதுனால அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டோம். அது நீங்க இல்ல, நீங்க தான் முதல்ல போட்டிருக்கீங்கன்னு சொன்னது. ஆனா நீங்க இதுக்கு பதிலே சொல்ல. அந்த பொண்ணுகிட்ட இருந்து என்ன ஏதாச்சும் இது வந்ததா, பதில் வந்ததா,
அல்லது வந்து வழக்கறிஞர் மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்ததா? அது என்னங்கிறது அந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இன்னொன்னு போயிடலாம் அடுத்தது. இல்ல, வழக்கறிஞர் ஊடாக நாங்கள் வழக்கு வைத்திருக்கிறோம். குறித்த நபர் எங்களுக்கு தொடர்ந்து தங்களுடைய அந்த கும்பல் அந்த 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 போலி கும்பலை வைத்து தொடர்ந்து சொல்ல தந்து கொண்டிருப்பதால அதற்காக நாங்கள் வழக்கு வச்சிருக்கிறோம். அந்த வழக்கின் நகர்வு அடுத்தடுத்து வார முடிவுகளை வச்சுதான் நாங்க அடுத்து பேச முடியும். ஆனால் இதுக்கான முடிவு வரும். இப்ப நாங்க அந்த முடிவுகளை வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய காலம் வரைக்கும் நாங்க சொல்லுவோம். ஆனால் இந்த வழக்கு உடனடியா இன்றைக்கு நாளைக்கு முடிந்து போற விடயம் இல்லை. இந்த போலியை வைத்து இயக்குகிற இந்த போலி கும்பல் இதுக்கு பின்னால நிக்கிறவர்களை நாங்க அடையாளப்படுத்தணும் மக்களுக்கு. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மற்ற இங்க இன்னொரு விடயம், இந்த இப்ப இந்த எங்களுக்கு வழக்கு வைத்துள்ளார்கள் அதுன்னு சொல்லி சொல்ற நபர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். இந்த நாட்டு சட்டங்கள்ன்றது வந்து இவியல் சொல்ற மாதிரி இவைக்கான சட்டங்கள் இல்ல. எனக்கும் அந்த உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த அப்படித்த சட்டப்படிதான் நாங்க அணுகுறோம். இது ஏற்கனவே இப்ப இல்ல, இதற்கு முந்தின காலங்களையும் உங்களுக்கு தெரியும் நிறைய இது போல பிரச்சனை நான் சந்திச்சிருக்கேன். அந்த காலங்களும் இப்படி சட்டத்தின் ஊடாகத்தான் அணுகி நாங்க பல விடயங்களை வென்றிருக்கிறோம். அதாவது நேசக்கர அமைப்பு ஆரம்பித்திலிருந்து உங்களுக்கு நீங்க தொடர்பு இருந்த நீங்கள் தெரியும். உங்களுக்கு நேசக்கர அமைப்பு ஆரம்பித்த காலங்கள் எவ்வளவு பேர் சிக்கல்கள் தந்தவை, அந்த மக்கள் பணிக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது போல இதையும் நாங்கள் வெல்லுவோம். ஆனால் இந்த போலி கும்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மக்களை குழப்புற வேலையை செய்து கொண்டிருக்கு. அதுக்கு தெளிவு தேவை, தெளிவுபடுத்த வேண்டிய தேவை அந்த கடமை எங்களுக்கு இருக்குது. ஆனா தெளிவுன்ற பெயரால எதுக்குமே இல்லாத விடயத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போறது ஒரு அவசியம் இல்லாத சொன்னா நாங்க கருதுறோம். மக்கள் இப்ப தெளிவாயிட்டோம். இந்த போலி கும்பல மக்கள் புரிஞ்சு கொண்டுட்டோம். இப்ப குறிப்பிட்ட இவர்கள் பாத்தீங்கன்னு சொல்லி இவர்கள் பொய் சொல்வதை மட்டும்தான் இவர்களுக்கு தொழில். பொய் எந்த விடயத்திலே உண்மை இல்ல, நேர்மை இல்ல. ஒரு நபர் பற்றி சொல்வது கூட நேர்மையாக சொல்ல தெரியாத அல்லது அந்த நபர்கள் பற்றி பொய்யான கருத்தை விதைக்கிறான் இவ இந்த வேலை. எங்களுடைய நாங்கள் செய்கின்ற வேலை, இந்த நபர்கள் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. இவர்கள் எங்களுக்கு எதிரிகளும் இல்லை, எங்களுக்கு மாமனம் மச்சான எதுவும் இல்லை. இவர்களும் தமிழர்கள். ஆனால் இவர்கள் செய்கின்ற அந்த கருத்து விதைப்பு, அந்த பொய்யான அவசியமற்ற எங்களோட மக்களை குழப்புற அந்த கருத்துக்களை இல்லாமல் செய்யற வேலையை தான் நாங்கள் செய்வோம். ஏன்னா அந்த கருத்து விதைப்பை நாங்கள் இல்லாமல் செய்யத்தான் விரும்புறோம். அதைத்தான் நாங்கள் செய்யணும். பொய்யான விடயங்களை திணிப்பதையோ அல்லது ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தம் இந்த நாள்களை ஒட்டுமொத்தமான எங்களுடைய மக்களுடைய அமைதியை குலைப்பதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மக்களின் ஒரு இதுதான் நானும் இல்ல அதான் அதுல அந்த தெளிவு பண்ணணும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறவங்க அது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தை நம்ம நிவர்த்தி பண்ணாலே வரலாற்று தவறுகள் இல்லாம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக செல்ல முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த சேரமான், நான் வந்து பேர் சொல்றேன் ஏன்னா அப்பதான் மக்களுக்கும் தெரியும். சேரமான்கிறவர் வந்து உங்க மேல தனிப்பட்ட முறையில பல தாக்குதல் பண்ணியிருக்காரு. உங்க குடும்பத்து மேலேயும் ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காரு, அம்மா மேல எல்லாம் ஒரு இது சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க வந்து அங்க அவர் மேல வழக்கு தொடுக்கலாமே? இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில உங்களை இது பண்ணா நீங்க வழக்கு தொடுக்கலாமே, அதுக்கான ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்களா நீங்க? இப்ப உண்மையிலேயே நீங்க சரி பேரை சொல்லிய கதைப்பமே பாவம். அது எனக்கு உண்மையில சேரமா இந்த தம்பி வயசு அந்த சொல்லுவ ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்று. இது ஆள் இல்ல, அவர் டாக்டர் இல்ல, இல்ல அவர் கலாநிதி, நான் கல்லாநிதி. ஆனால் அவரையும் விட எனக்கு இந்த சமூகம் மீதும் இந்த மக்கள் மீதுமான புரிதல் முழுமையா இருக்குது. சின்ன பிள்ளைத்தனமான பச்சை புள்ளத்தனமான அந்த சிந்தனையோ அந்த தாக்குதல் நான் செய்யறது இல்ல. உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாவம் சரியோ, ஒரு துணிச்சல் இல்ல, ஒரு நேர்மை இல்ல அவருடைய எழுத்துக்கள்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பேஸ்புக்ல இவர் எழுதி கொண்டே இருந்தவர். அப்ப நான் இன்பாக்ஸ் ஒரு கருத்து தான் அவருக்கு போட்டேன். இந்த கருத்து நான் கூட இதுல கமெண்ட்ஸா போட போறேன், அந்த கமெண்ட் அழிக்க விடுங்கோண்ட உடனே என்ன செஞ்ச பேஸ்புக்ல பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டார். இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா யூடியூப்ல வீடியோ போடும் அந்த குழந்தை, போட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கமெண்ட் எழுத இல்லாம பிளாக் பண்ணி போட்டுத்தான் போகும். ஒரு குழந்தை பிள்ளைகள் தான் விளையாடு இந்த பிள்ளை. ஆனா படித்தது கலாநிதி என்று தன்னை பேருக்கு முன்னால போட்டு கொண்டு இருக்குது. இந்த பச்சை பிள்ளைக்கு சொல்ற இந்த பச்சை பிள்ளைக்கு எந்த கோபமும் இல்ல. இது ஒரு உண்மையில மனநலம் பாதிச்சுட்டு சரியான பாதிப்பு, உண்மையில பாதிப்பு. ஆனா அந்த பாதிப்புக்கு நாங்கள் வந்து உதவ தயார். வேணுமென்றா அந்த உதவியை செய்யலாம். நீங்கள் உண்மையில வேணும் என்று சொன்னால் அவர் வந்து பொதுவா வரட்டுக்கு நாங்கள் நேர கதைக்கு எல்லாரும் ரெடி, நான் உட்பட இவர் குற்றச்சாட்டு வைத்த அனைத்து போராளிகளை இவர் நான் கதைக்க நேர வா தம்பி கதைப்ப மட்டும் கேட்டேன் நாங்கள். ஆனா இவர் எங்களுக்கு முன்னால வந்து கதைக்க ரெடி இல்லை.
லண்டனோட ஓகே. பாத்தீங்கன்னா இவர் சரி ஒரு தான் வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு லைவ்ல ஒரு வீடியோ போறட்டும் பாப்போம், நான் இன்னொருத்த நிக்கிறேன், நான் சேரமானேன்னு சொல்லி அதுக்கே ஆ, துணிச்சல் இல்லை. இப்ப ஆ. துணிவில் நேர்மை இல்லாம நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அடுத்து இவர் வைக்கிற என் மீது வச்ச சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஆரம்பத்துல ஒரு விஷயம் எனக்கு எழுதியிருந்தார். புலனாய்வுத்துறை போராளி விநாயகம் அண்ணன் அவருடைய மைத்துனி நான் எழுதியிருந்தார். ஓ, மைத்துனி என்ன வகையில மைத்துனி அவருக்கு என்று சொன்னால், விநாயகம் அண்ணனோட மனைவி அக்கா அவாவும் நானும் அக்காவும் தங்கச்சியும் எங்களுடைய ஓ, அம்மாக்கள் இருந்தது. விநாயகம் அண்ணன் அக்காண்ட அம்மா அவாவும் ஒரு ஆள், என்னுடைய அம்மா வேறு. ஆனா எங்களுடைய அப்பாக்கள் 2 பேரும் ஒரே அப்பாக்கள். ஓகே. என்றால் எங்களுடைய அம்மாக்கள் ஒழுக்கமில்லாத அம்மாக்கள். அந்த அடிப்படையில வந்த மைத்துனர் இவர் என்று சொல்லி எழுதியிருந்தார். ஓ, உண்மையிலேயே ஓ, விநாயகமன் என்றது அது அந்த அவர் உண்மையோட பெரிய ஒரு பெரிய 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 மனிதர். நாங்கள் எல்லோருமே இப்பவும் நாங்களே எப்பயும் மதிக்கிற ஒருவர். இப்ப ஓ, இவர் இப்ப ஆனால் அவரை கிட்ட நின்று கதைக்க கூட பயப்படுற நிலைமைதான். அப்படியான ஒரு ஆளுமையா தான் இருந்தவர். இப்பயும் அப்படித்தான் ஓ, இருக்கிறார். ஆனா இப்ப ஓகே. இந்த புலி இளைச்சோட பூனை மச்சான் முறை கொண்டாட வருது. இந்த இந்த ஓகே. இப்ப எங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்குது. விநாயகமன் என்ற அந்த அண்ணா மீது எனக்கு நல்ல நல்ல உறவு இருக்குது. நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். அதுக்காக நாங்க அரசியல் பேசிக்கொள்வோம். அடிபடுறது எங்கட வேலை இல்லை. நாங்க நிறைய விடயங்கள் ஆ, பேசிக்கொள்வோம். பல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். எனக்கு ஏதாவது ஓகே. தேவைப்பட்டா சொன்னா நான் கேட்பேன் அவர்கிட்ட. இப்படி என்னன்னா இப்படி என்று சொல்லுவேன். அப்படி இருக்கு. ஆனா எங்களுடைய அந்த நல்ல உறவை, அந்த நல்ல நட்பை, ம், நல்ல உறவுகளை இந்த மான் கொச்சப்படுத்துது. எங்களுடைய உறவுகளை கொண்டு போய் எங்களுடைய அம்மா சரியில்லை, அப்பா சரி, அதெல்லாம் நாங்கள் இவருக்கு நான் எப்பவுமே நான் செய்யவே இல்லை. அப்படி கதைச்சது கூட இல்லை இவர் பற்றி. இது ஒரு ம், சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ம். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராளிகளும் இந்த நாடுகள்ல அவங்க நாட்டுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து தங்களோட குடும்ப குழந்தை எல்லாத்தையும் கொடுத்து போட்டு இன்றைக்கு தனிமையில இருக்கிறதும் தங்களுக்கு இந்த விசாக்கள் இல்லாம கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆமா. அப்படி இருக்கிற போராளிகள் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறோம். ம், அவைக்கான ஆற்றுப்படுத்தல் ஒரு குரலாக நான் இருக்கிறேன். அந்த ம், ம். உறவை இந்த நபர் இப்படி கொச்சைப்படுத்துவதும், அதை மக்கள் மத்தியில பரவ வைக்கிறதும், மற்றும் அப்படி அந்த அந்த கருத்துக்கள் அதை நம்ப வைக்கிறதும் இவருடைய குற்றம், இவருடைய உள்ள தவறுன்றதான் நான் நினைக்கிறேன். இவர் ஓ, தன்னை திருத்திக் கொள்ள வேணும். சரி நீங்கள் நேர்மையா துவாரகா கொண்டு வரேன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். சரி துவாரகா ம். இருந்தா மக்களுக்குள்ள கொண்டு வாங்க. மக்கள்கிட்ட நீங்க ஆமா, துவாரகா இறங்கி பேச வையுங்க. மக்களுக்கான பணியை செய்யுங்க. நீங்கள் ஆமா. அப்படி நல்ல வேலை செய்றீங்கன்னு சொன்னால் உங்களோட நாங்களும் சேர்ந்து வந்து வேலை செய்ய ரெடி. ஆனால் நீங்கள் இந்த கடந்த 15 வருடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சேரமான சொல்லப்படுற இந்த நபர் எந்த உருப்படியான வேலையையும் மக்களுக்காக செய்ததில்லை. எல்லோரை பற்றியும் குற்றம், குறை, புரணி எழுதியே தன்னுடைய காலத்தையும் வீணாக்கி ஒரு ம். கலாநிதி படிப்புக்கு நீங்கள் எவ்வளவு காலத்தை செலவழிச்சிருப்பீங்களோ அதையும் விட அதிகமான காலத்தை மற்றவர்கள் பற்றி குறை சொல்லி அவர்கள் மீது பழிகளை சொல்லி உங்களோட காலத்தை போக்காட்டுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு மரணம் நடந்தா கூட உங்களுக்காக ஒருவரும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு தான் நீங்கள் எல்லோரையும் எதிரியாக்கி வச்சிருப்பீங்க. அது இதுல உண்மைதான். இருந்து ம். இதுல இருந்து இந்த பச்சை புள்ள விடுபட்டு ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது, அறிவு வளர வேணும். எங்களோட ஊர்ல இன்னொரு பழமொழி ஒன்று சொல்றவ, முறுக்கு பெருத்து தூணுக்கு உதவாது. முறுக்கு பெருத்து இது தூணுக்கும் உதவாது, ஒரு கூற்றோ தும்பு கட்டைக்கும் உதவாதான் இந்த சேர மாதிரி இருக்குது. ஆனா ஆமா. இவர் சார்ந்தவர்கள், இவரை வைத்து இயக்குறவர்கள் நாளைக்கு இவரை விட்டு போட்டு அதை தங்களோட ஒதுங்கி போடுவினம். இவர் நாளைக்கு தனிமைப்பட்டு எல்லோட அந்நியப்பட்டு தான் இப்படியே இப்ப ஏற்கனவே இருக்கிற மனநோய் முத்தி தெருவா திரிஞ்சு எங்கேயா தெருவில விழுந்து இந்த மனுஷன் செத்து போகுது. அந்த அந்த பாவத்தை இந்த இனம் செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆகவே அது தன்னை அதான். பாதுகாத்துக் கொள்ளணும். அதான். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவர் இந்த அவருடைய யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனல்ல கமெண்ட்ஸை போடுறதுக்கு விடுறதில்ல. அது ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. பப்ளிக்கோட அதாவது யூடியூப் போடுறதுங்கிறது பல பப்ளிக்கு ஒரு பொதுமக்கள் பார்க்கக்கூடியது. அவர்களுடைய கருத்து நம்ம கிட்ட வரட்டுமே. அது வர்றதுனால தப்பு ஒண்ணு கிடையாது. நம்மளுக்கு எதிரான கருத்தா இருக்கலாம், ஆதரிக்கிற கருத்தா இருக்கலாம். அது அது போடுறதுக்கு விடணும். அது ஒண்ணு. கருத்துரிமை. அந்த ஆமா. கருத்துரிமை நாங்க மதிக்கணும். அதான் நான் இப்ப நானும் யூடியூப்ல செய்து கொண்டிருக்கேன். ஊடகத்துல நான் இருக்கிறேன். ஆனால் எங்கேயும் யார் எழுதின கருத்தையும் ஒருபோதும் அழிச்சதில்லை. அது எப்படியான கருத்தாயும் இருக்கட்டும். ம். மோசமா திட்டினாலும் சரி, நீங்க வாழ்த்தினாலும் சரி, எல்லாம் ம். எங்களுக்கு சமன். அத நாங்க அனலைஸ் பண்ணி, அது மூலம் நான் ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னா நான் பார்த்துக் கொள்ளுவேன். அதை கண்டிப்பா, விட்டு போட்டு கண்டிப்பா. ஒரு விடயத்தை போடுறது, அந்த கருத்தை மூடுறது, இல்லையண்டா Facebookல 7 மணி அந்த வடிவேல 7 மணி நான் சண்டைக்கு போறேன்னு போட்டு போற மாதிரி, வில்லங்களுக்கு ம். வீம்புகளுக்கு ஓடி போய் ஒழிக்கிறது. ம். 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 அதில்ல வீரம், அதில்ல நேர்மை.
முதல் நேர்மையா ஒரு பொது வழியில ஒரு பொது விடயம் சார்ந்து பேசவோ அது இந்த குரலா வர விரும்புற இந்த நபர் முதலாவது நேர்மையா வெளியில வந்து கதைக்க வரணும். அதை இவர் செய்யணும். இல்ல அது மட்டும் அதே போல அவரோட ஃபேஸ்புக் முகநூல்லையும் வந்து யாராச்சும் கொஞ்சம் எதிர்ப்பா எழுதுனாங்கன்னா உடனடியாக அவரை பிளாக் பண்றது, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. நம்ம அந்த அவர்கிட்ட வந்து கருத்தியல் ரீதியாக நம்ம மோதங்கிற ஒரு கருத்தோட இருந்தோம்னா அந்த பிளாக் பண்ற இதே வராது. ஆனா இவர் பிளாக் பண்றாரு. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களை எல்லாம் பிளாக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தொடர்ச்சியா நடந்தது. அவர் வந்து இனியாவது அந்த கமெண்ட்ஸையும் அந்த பிளாக் பண்ற இதையும் விட்டுட்டு பப்ளிக்கோட, அதாவது பொதுமக்களுடைய நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம வந்து அடுத்த கருத்தை நோக்கி நகரதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ அடுத்தது போமே, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து நீங்க பலகாலமாக இதுல செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. குறிப்பாக 2009, 2008, 2009 மிக அதிகமாக செயல்பாடு உங்களோட இருந்தது. அந்த டைம்ல வந்து ஊடகவியலாளர் என்ற பொறுப்பை மட்டும் இல்லாது நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அங்கிருந்து தப்பி வந்தவர்கள், அங்கிருந்து உயிருக்கு பயந்து வெளியே வந்தவங்க, தப்பி வந்தவங்க, அந்த மாதிரி பல பேர் வந்தாங்க. பல நாடுகளுக்கு போனாங்க. அந்த நாடுகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி எப்படி உதவி செஞ்சீங்கன்னு ஒரு சிலதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த வந்தவர்களுக்கே வந்து இவங்க யாருன்னு எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. உதவலாமா வேண்டாமா, அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுக, அரசு கைக்கூலிகளா அல்லது உண்மையிலேயே இருக்கக்கூடிய போராளிகளான்னு தெரியாம இருக்கிற சமயத்துல ஒரு சில இதெல்லாம் வந்து உங்கள் மூலமாக எங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. இல்லை நீங்க உதவலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் உதவி இருக்கிறோம். இப்ப அவர்கள் அந்த உதவியாளர்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்லபடியா தான் போய் எல்லாம் சேர்ந்திருக்காங்க ஒழிய வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு உண்மையான போராளிகளுக்கு தான் நீங்க வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்கன்னு நாங்க சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து நாங்க அனுபவிச்சிருக்கோம் அந்த இதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட இதுல இப்ப நீங்க வந்து இந்த காலகட்டத்துல மிக முக்கியமான, அதாவது 14 ஆண்டுகள் கழித்து அந்த துவாங்கிற பெண் வந்து நிற்கும் பொழுது அதற்கு வந்து ஐபிசியில நிராஜ் டேவிட் பல போராளிகளை, அதாவது தேசிய தலைவரோட கூட இருந்த போராளிகளை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கதைக்கும் பொழுது அவர்களை எல்லாம் மிகப்பெரிய குற்றவாளிகளாக காமிச்சு கொண்டு இருக்காங்க. அது அந்த அந்த போராளிகள் வந்து உங்களுக்கு பலர் வந்து நெருக்கமா இருக்காங்க. இவர்களை குறித்து நீங்க உங்களோட கருத்து என்ன? அவர்கள் வந்து எப்படி தப்பு வந்தார்கள்? உண்மையிலேயே பயந்து ஓடியாந்தாங்களா, துரத்தி விடப்பட்டவர்களா, ஓடுகாலிகளா? அவரு ஏன்னா அப்படிதான் அவரு சொல்றாரு. அவரு ஓடுகாலிகள் அங்கிருந்து ஒடியாண்டாங்க, இவர்கள்லாம் தலைவருக்கு உதவாம விட்டு போட்டு வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் தலைவரை மட்டும் இது பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா நீங்க போராளிகளோட, இப்ப நாங்கெல்லாம் வந்து தொலை தூரத்தில் இருக்கிறோம். நாங்க வந்து போராளிகளோட அந்த பேட்டிகளை தான் கேட்கிறோம், செவிகளை தான் கேட்கிறோம். உண்மையில் நடந்தது என்ன? அந்த போராளிகள் வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க? அவரோட மனநிலை என்ன? இப்ப வந்து அது தப்பி வந்து அல்லது அவருக்கு இந்த மாதிரி வந்தும் கூட இந்த மாதிரி மக்களிடத்துல ஒரு கெட்ட பேர் நினைச்சுன்னா அவங்களோட மனநிலையும் மாறுமே. இன்னொன்னு வந்து அவர்கள் அந்த போராளிகளுக்கு பல பேர் எதிரிகளா இருப்பாங்க. அந்த நாடு இலங்கை சிங்கள நாடே வந்து எதிரியா இருக்கு. அப்ப அவர்கள் வந்து எங்க இந்த போராளி இருக்கான்னு தேடிக்கொண்டிருக்கிற சமயத்துல இவர்களே வந்து தன்னை வந்து வேற வழி இல்லாம காமிக்க வேண்டிய சூழல் வருது. அப்ப வந்து அடையாளம் காமிக்கிற ஆட்களும் வருது. இந்த போராளிகளோட மனநிலை என்ன? இந்த போராளிகளுக்கு உண்மையிலேயே அவர்கள் வந்து நல்லவர்கள் தானா? அப்படி ஒடியாந்துட்டாங்களா அல்லது எந்த நிலைமையில வந்தாங்க? அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்த பேட்டிகள் பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஐவிசில வந்த அந்த பேட்டி, அது வந்து ஒவ்வொருத்தருடைய பேட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கணிசமான என்னுடைய நண்பர்கள் தான் போராளிகள் அனைவரும், எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோருமே எல்லாருமே தெரிந்தவர்கள். அவர்கள் இந்த இடத்துல வெளியில முகம் காட்டி வர காரணமா இருந்தது இந்த போலி துவாரகாவை கொண்டு வந்த இந்த நபர்கள் செய்த இந்த பொய்யான விடயத்தை அம்பலப்படுத்த அவர்கள் வந்தவர்கள். அதுல அவர்கள் சொன்ன சிலருடைய கருத்துக்கள் எனக்கு முரண்பாடுகள் இருக்குதான், அதை நாங்க விட்டுவிடுவோம். ஆனால் அவர்கள் அனைவருமே நேர்மையாக தங்களோட கருத்தை சொல்ல வந்தவர்கள். அந்த கருத்துக்கள் வந்து சரியா மக்களுக்குள்ள கொண்டு சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்குது. நான் அது சார்ந்த நான் கதைச்சிருக்கேன். ஏண்டா அந்த அவர்கள் சொல்ல வந்த விடயத்தை முழுமையா அதை என்ன விடயத்தை சொல்ல நாங்க வெளியில கொண்டு வரோம்ன்றத வந்து அந்த நெறியாளர் கட்டாயம் சேர்க்கணும். அது வந்து அது அவரோட பிரச்சனை. அது அதைத்தான் நாங்க அதை பற்றி கேட்க வரோம். ஆனா இந்த போராட்டம் எப்படி தப்பி வந்துச்சு என்றால் இந்த நபர் வைக்கிற குற்றச்சாட்டு போல இவர் எல்லாருமே தான் குற்றச்சாட்டு வைக்கிறார். நாட்டை விட்டு தப்பி அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இவர் ஒரு நாளும் வந்து ஒரு களத்துல போய் நின்றவர் இல்ல, ஒரு மணித்தியாலம் சென்று பார்த்தவர் இல்ல, ஒரு நாள் நித்திர முடிச்சு எந்த காவலும் நின்றவர் இல்ல, எந்த குண்டு சத்தம் கேட்டவர் இல்ல. இவர் சின்ன வயசுலயே புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டுல வந்திருந்து கொண்டு
அதுவும் லண்டன்ல வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளலாம். இவர் இவர் வந்து எங்களுடைய மக்கள் தாயக விடுதலைக்காக கொடுத்த பணத்துல சம்பளம் எடுத்து சம்பளத்துக்கு வேலை செய்த ஒரு கூலியாத்தான் இவர் இருந்தவர். இந்த இல்லையா அவர் வந்து கூலிக்கு நம்ம பாலசிங்கத்தோட கூட இருந்தேன்னு சொல்றாரு. ஆட்டுக்கிடா தாடி வச்சவன் எல்லாரும் லண்டன் பாலசிங்கம் ஆக முடியாது. ஆ, இப்ப பாலான் என்ற வீட்டுல வேலை செய்தன் என்று சொன்னால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நோய்த்து இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் அந்த வேலைக்கு விண்ணப்பிச்சு வேலை செய்யலாம். அப்படி வேலை செய்த ம், ஒருவர் தான் இவர். அதுக்காக பாலான முழுவர் அவர் மதியுரைஞர்னா இவர் தானும் மதியுரை வரணும்னு ஆசைப்படுறார். அந்த முயற்சியை ஆ, செய்யலாம். அவர் மதியுரை வர ஓ, முயற்சியை செய்யலாம். ஆனா ஆ, அந்த தானந்த இடத்துக்கு வருவதற்காக மற்றவர்கள் எல்லோரையும் குற்றஞ்சாட்டி எல்லாரும் தவறானவர்கள் எல்லாரும் பிடியாளர்கள் வந்த ஒட்டுமொத்த குரல் மீது இவர் குற்றஞ்சாட்டு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? இவர் ஆ, எந்த தகுதியும் இல்லை. ஒரு ஆ, போராளியை நீ புரிந்து கொண்ட நீ அந்த போராண்ட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த இல்ல அவங்களுக்காக ஒரு நேரம் ஒரு ஒரு தண்ணி வச்சு கொடுத்துருக்கீங்க. எதுக்குமே செய்ய இல்ல. இங்க இருந்து ம், கொண்டு நான் இங்க இருந்து பாலாண்ணை டீ வச்சு கொடுத்தேன், கோப்பை கழுவி கொடுத்தேன், நான் எழுதின கதை எல்லாம் வந்து அது கதையொழிய அது மக்களுக்கு எந்த யோசனையும் செய்ய இல்ல. ஆனால் ம், இந்த வந்த ஒவ்வொரு போராளிகளும் அவங்கள் தங்களுடைய வாழ்க்கையை 16, 17, 18, 20 வருடங்கள் அந்த களத்துல கொடுத்து தங்களோட குடும்பங்களை கொடுத்து தங்களோட வாழ்க்கையை கொடுத்து அங்கேயே போராடினவங்க. ஆமா, கடைசி யுத்த கால முடிவு அது எப்படி இருந்தான்னு இவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆமா, அங்கிருந்து இறுதி அப்ப நீங்கள் இறுதி நேரம் பல போராளிகளுடைய அனுபவங்கள் நான் சொல்லிதான் கேட்டிருக்கிறேன். இப்ப அவைக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு குடும்பங்கள் இருந்தது. மனைவி பிள்ளைகள் இருக்கைகள் அந்த கடைசி நேரம் வந்து அவங்க தங்களை அழிச்சுக் கொள்ள போய்க்கு அந்த அந்த குழந்தையின் அந்த கண்ணீரை அந்த மனைவியின் அந்த கண்ணீரை அதை தாண்டி சரி அவியலுக்காக நான் வாழுவோம் என்று சொல்லி வந்த வாழ்க்கை தான் தலைவருடைய வாழ்க்கை. ஆனா இன்றைக்கும் அவங்கள் புலம்பெயர்ந்து வந்ததே தவிர ஆனா தினம் தினம் இப்படியான இந்த கூலிகளால இந்த இந்த கூலிக்கு இங்க வேலை செய்து போட்டு இப்ப அந்த கூலி கிடைக்கலன்றதுக்காக இந்த புறழ்மை குற்றம் சுமத்துற இவர்களுடைய இந்த சொற்களை கேட்டுக்கொண்டு இன்றைக்கும் அவங்க உயிர்ப்போட இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அந்த போராட்டத்துக்காக எப்படி அர்ப்பணித்தார்களோ அந்த வழியில அதாவது அந்த வழி நான் சொல்றது ஆயுதம் தூக்கி இப்ப போராடல ஆனால் அந்த மக்களுக்காக அந்த லட்சிய பயணத்துல அடுத்த தங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ம், அவங்கள ஒதுக்கி வைக்கவும் எங்களோட மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதுக்கும் இலங்கை அரச புலனாய்வாளர்களா உருவாக்கப்பட்ட அந்த 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 கும்பல்கள்கிட்ட கையுக்குள்ள நின்று கொண்டு அந்த கும்பல்கள் சொல்ற பணியை செய்கிற இந்த கூலி கும்பல் செய்வது எங்களுடைய ஒட்டுமொத்த இனத்துக்குமான பச்சை துரோகம் என்றதான் நான் இப்ப பதிவு செய்து கொள்றதுல. ஆமா, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த அந்த அவங்களோட மனநிலை என்னன்னு கேட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இப்போ வந்து தங்களை வெளிக்காட்டி கொண்டு அந்த போராளிகள் தப்பி வந்த போராளிகள் வெளிக்காட்டி கொண்டு அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அவங்களோட மனநிலை என்ன? எப்படி வந்து அவங்க வெளியே சொல்றாங்க, நாங்க இந்த இந்த மாதிரி கஷ்டத்துல வந்தோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு 14 ஆண்டுங்கிறது வரலாற்று ரீதியா பார்க்கும்போது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனா அவர்கள் வந்து இங்கிருந்து தப்பி வந்து அந்த மக்களா இருந்து அவர்கள் என்ன பணமெல்லாம் கோடிக்கணக்கில் கொண்டாந்தவங்களா? அதெல்லாம் கிடையாது. வெறும் கையோட வந்திருப்பாங்க. அவர்கள் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து பலர் வந்து கூலி வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேற இது இருக்குது. அதெல்லாம் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தும் வந்து இவர்கள் வந்து இந்த போலி துவாரகா வந்த உடனே தங்களுடைய நிலையை சொல்றதுக்காக வெளிவந்தவங்கள இப்போ வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்குது அந்த போராளிகளோட மனநிலை? உண்மையில ஆரம்பத்துல அவர்கள் இந்த நாடுகளுக்கு வந்து ஆரம்பத்துல இந்த அரசியல் பணிகள் செய்ய தொடங்கின காலம் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள்ல பலர் ஒதுங்கி மனமுடைந்து போயிருந்தவர்கள். ஆனால் இப்ப இந்த போலீஸ் வாரக கொண்டு வந்த இந்த நிலைமைக்கு பிறகு வந்த ஒவ்வொரு போராளியும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராத்தான் வந்திருக்கிறான். இந்த ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இயல்பாயே அவர்களுக்கு அது ஒரு எல்லோருக்குமே தனிப்பட தாக்குதலுக்கு ஒரு ஒரு அச்சம் ஒரு சோர்வுத்தன்மை வரும். அது அவர்களுக்கும் வந்தது. ஆனால் இப்ப எல்லாருமே அதான் இந்த பச்சை பிள்ளைல விளையாட்ட எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போறாங்களே தவிர யாரும் இதை பற்றி பெருசுபடுத்துவதும் இல்லை. ஆனால் தங்களுடைய அந்த பணியை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருக்கிறோம். அது இப்ப அவர்களுடைய ம், அடுத்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் கூட வந்து செய்யணும் நிறைய செய்து கொண்டிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பதிவு செய்ய விரும்புறேன். லண்டன்ல வரலாற்று மையம் ஒன்று இருக்குது. அதுல வந்து ம், பல போராளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுல உள்ள போராளிகள்ல எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தால் கூட நான் அது கருத்து முரண்பாடு மட்டும்தான். அவர்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்ல. எனக்கும் அங்க நண்பர்கள் ம், இருக்கிறோம். அதை வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த ம், குறிப்பிட்ட நபர் சொல்லும் என்று சொன்னால் அந்த அந்த லண்டன் வரலாற்று மையத்தை மாட்டு பண்ண என்றுதான் கருத்தில் எழுதி கொண்டே இருக்கும். நீங்க ம், பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க லண்டன் வரலாற்று மையத்துக்கு அங்க பணி செய்கிற அந்த போராளிகளுடைய பிள்ளைகள் அதாவது நாட்டுல இருந்து மாவீரரான பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல போய் பணி செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்த வரலாற்று மையத்துல ஒரு தலைமுறை தன்னுடைய பணியை ஆரம்பிச்சிருக்குது. அது அங்க வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்ப அதை நாங்கள் ஒரு ஒற்றை வார்த்தையால் இது மாட்டுப்பண்ணு கேவலப்படுத்துவதோ அதை பற்றி ஒரு நகைச்சுவையா எழுதுவதோ வந்து எந்த பயனும் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் எதை எழுதினாலும் இந்த போராளிகள் இப்ப எல்லாருமே தெளிவாத்தான் இருக்கிறாங்க. யாரும் இந்த போலிக்கு பயந்து ஒளிச்சு யாரும் இல்லை. எல்லாரும் துணிந்து வந்துட்டோம், எல்லாரும் தங்களோட கருத்தை சொல்லினோம், அவங்க தங்களோட பணியை செய்யறாங்க. ஒவ்வொருவரும் தாங்கள் அந்த விட்டு வந்த இடத்துல இருந்து இப்ப 14 வருடம் கழித்ததுக்கு பிறகும் தங்களோட பணியில அதே வேகத்தோடையும் அதே வீச்சோடையும் அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வடிவங்கள் மாறி இருக்குது, இடங்களும் வடிவங்களும் மாறி இருக்கு. அதுதான் வித்தியாசம். இல்ல, உண்மைதான் நீங்க சொல்றது வந்து அவருடைய துன்பங்கள் வந்து மிக ஒரு நம்மளாம் வந்து நாங்கெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார அட்லீஸ்ட் 2 நேரம் 3 நேரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த துன்பங்களை வந்து நாங்கள் மனதால தான் வந்து அந்த கஷ்டத்தை உணர்கிறோம். ஆனால் வந்து அங்கிருந்து தப்பி வந்தவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பல பேருக்கு நான் உதவி செய்யிருக்கேன். அதில் ஒரு பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பெண் முதல்ல வந்தாங்க 2009 அந்த காலகட்டத்தில் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வயது இருக்கும் அவங்களுக்கு. வந்த உடனே அண்ணா வந்து என்னை வந்து பார்த்தாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு சில உதவிகள் செஞ்சு சில அவர்களுக்கு இதெல்லாம் பிடிச்சி கொடுத்தோம். அதே பெண் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேற எந்த தொல்லையும் கிடையாது எங்களுக்கு. அவர்களுக்கு வேலை கொடுத்ததில் அதில் வர்ற சம்பளத்தை வச்சு அவங்க வந்து ஓட்டி கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னர் வந்து ஒரு வருடம் கழிச்சு திடீர்னு அண்ணா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. மறுபடியும் அதே பெண்கிட்ட இருந்தது. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, என்னுடைய தங்கை வந்துட்டாங்க அங்கிருந்து அப்படின்னு. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது. இப்போ அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கும் வந்து அவங்கள இணைத்து விட்டு நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க வந்து எப்படி இந்த 1 வருஷமா நீங்க வந்து என்ன சாப்பிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தமிழகத்துல கொடுக்கக்கூடிய இலவச அரிசி அதெல்லாம் நாங்க வந்து இங்க வாயிலையும் கூட வைக்க மாட்டோம். எங்களுக்கெல்லாம் சொல்ற கஷ்டமா இருக்குது. அது நாங்க வாங்கி சாப்பிட மாட்டோம், வாயிலையும் கூட வைக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அரிசி அது. அந்த அரிசியை சாப்பிட்டு கொண்டு 1 வருடமாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் அங்க ரத்த கண்ணீர் வந்தது. இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரில் பார்த்தனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. அந்த மாதிரி தான் இந்த போராளிகள் இப்போ வந்த போராளிகளும் வந்து வந்த உடனே சுகபோகமாக இருந்திருக்க மாட்டாங்க. அங்கே வந்து துப்பாக்கி தூக்கி போராடி உயிரை காப்பாற்றி கொண்டு மறுபடியும் இங்கே வந்து இப்போ வந்து இந்த 14 ஆண்டுகளாக பல கஷ்டங்கள் பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு உணர முடியுது. ஆனால் அவர்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கும் போது எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் உணரணும். சும்மா வந்து நம்ம வந்து ஏதோ அவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து பதில் சொல்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்ன குற்றச்சாட்டு வேண்டாலும் வைக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் வந்து பல செய்திகள், நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த போலி துவாரகா பத்தி செய்திகள் எல்லாமே வந்து சேது ரூபன் அப்படின்னு அந்த நார்வேல இருந்து கதைக்கக்கூடிய அந்த நண்பர் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது உண்மைதானா? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? சேதுருவன் ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கும் தெரியும், சேதுருவன் தெரிந்தவர்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டு 99 2000ஆம் ஆண்டுகள் அந்த காலங்கள்ல நான் இங்க ஐரோப்பாவில பல ஊடகங்கள்ல பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த வகையில சில ஊடகத்துல நான் செய்தி பிரிவில் இருந்திருக்கேன். அந்த காலம் சேதுருவன் எங்களுக்கு அறிமுகமானவர், ஒரு ஊடகனா எங்களுக்கு அறிமுகமானவர். அப்ப இருந்து அந்த 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 ஊடகத்தோட எங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் பிறகு இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாம் விடுபட்டு போய் நாங்கள் வந்து எங்களுடைய தளங்கள் மாறிட்டு எங்களோட பணிகள் மாறி நாங்க வெவ்வேறு அதுகள்ல பயணிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உறவுகளை மீண்டும் நாங்க புதுப்பிக்க இல்லை. இப்ப உங்களோட ஊடகத்துல வந்தது பிறகு திருப்பி நான் தொடர்படுத்து அந்த பேட்டியை சொல்லியிருந்தேன். அவர் தான் ஊடகம் சார்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கார். அதே போல நானும் ஒரு ஊடகர், என்னுடைய துறை சார்ந்து நானும் இங்க வந்து ஊடகத்தை படிச்சிருந்தா நானும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கேன். அது போல இப்ப நான் சேதுருவன் மீடியாக்கள் எங்களுக்கு அறிமுகத்துக்கு முன்னுக்கு நான் ஊடகத்துக்கு இருந்துறான். 97ஆம் ஆண்டு 2 வரைக்கும் அதுக்கு இயங்கி கொண்டிருக்கேன். அப்ப அந்த இடத்துல எங்களோட ஊடக பயணம்ன்றது வந்து எங்கள் ஒவ்வொருவருடைய அந்த தொடர்பான எல்லாம் அது இருந்து கொண்டே இருக்குது. அதை நாங்க செய்து கொண்டிருக்கோம். ஆனால் அதுக்காக இப்ப ஒருவர் தார செய்தியைத்தான் கொண்டு வந்து போட போறோமோ, மருத்துவர் தாரத்தான் போட போறோம் இல்ல. ஒரு செய்தியை வந்து என்னுடைய சமூகம் சார்ந்து எனக்குள்ள சமூக பொறுப்பு, ஒரு ஊடகவியலாளர் எனக்குள்ள சமூக பொறுப்பை நான் அதற்கான முறைகளை அணுகி அதற்கான வழிகளை தேடி நான் அதை வந்து வெளியில கொண்டு வரேன். இப்ப இந்த போலி துவாரகா விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த போலி துவாரகா பற்றி அந்த போராளிகள், போலி துவாரகா தொடர்பு கொண்ட போராளிகள் அவர்கள் தந்த வாக்கு மூலங்கள், அவர்களோட அந்த பெண் பேசின விடயங்கள், அதை வச்சு நாங்கள் உறுதிப்படுத்தி மற்ற அந்த போலி துவாரகா 2013ஆம் ஆண்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட 3-4 வருடம் இருந்தவா.
அப்பவும் அந்த தொடர்பான அடிப்படையில அவன் குரல் எங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்த 2023ஆம் ஆண்டு இந்த குரல் வார வரைக்கும் இந்த போலிதான் இதுக்குள்ள வர போன்றோ தெரியாது எங்களுக்கு. யாரோ ஒரு போலி இந்த குரலை கேட்டதுக்கு பிறகு இந்த போலிய இதற்கு முன்னுக்கு எங்களோட உதவி பெற்று எங்களை ஏமாத்தி இருக்குது. அதன் அடிப்படையில தான் நாங்கள் இதை உறுதிப்படுத்தினாங்க. அப்படித்தான் உறுதிப்படுத்தி கொண்டு வந்த நாங்கள் இந்த முழுமையான ஆதாரங்களோட இந்த போலிதான் வருதுன்றதை நாங்கள் சொல்லி அது சார்ந்து அதை இயக்கி கொண்டிருந்தவர்களை பற்றி நாங்கள் ஆராய்ஞ்சு அவர்களுக்கும் அவர்களுடைய பேசி அவர்கள் அதை நிறுத்திக் கொள்ள தொடர்ந்து அதை பற்றியான போலியை பரப்பி கொண்டு தான் நாங்கள் விடுதலை கொண்டு வந்தாங்க. மற்றும்படி ஊடகம் சார்ந்து உலகம் முழுக்க எனக்கு பல தொடர்பு இருக்கிறோம், பல ஊடகம் சார்ந்தவர்கள் இருக்கிறோம். அது தனியா தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல உள்ள நீங்கள் உங்களோட இடங்கள் இருக்கிற இருக்கிறோம், வெளிநாட்டு ஊடகங்கள் இருக்கிறோம், வெவ்வேறு மொழி பேசுவது இருக்கிறோம். அந்த தொடர்பு எங்களுக்குள்ள இருக்கு. அது ஊடகம் சார்ந்த தொடர்பான வேற. அதற்காக ஒருவருடைய பிரதியாயோ ஒருவருடைய குரலாயோ நான் ஒழிக்க மாட்டேன். என்னுடைய பணி என்னுடைய சமூகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை, அந்த சொல்ல வேண்டிய விடயத்தை இன்னும் ஒருவர் அதை சொல்ல வந்தால் அந்த குரலை நான் கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு செய்கிறேன். அதுதான் என்னுடைய பணி. அதற்காக இந்த மான் சொல்வது போல மதியுரைஞராக தனக்கு ஆசை என்றால் மதியுரைஞராகட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மனநோயாளியாக தன்னை பாதுகாத்து இந்த மக்களை பேச அமைதியா இருக்க விட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய பணிகள் நல்லபடியா நடக்கணும். பல நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சொல்றது இல்லை, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னு சொல்றது இல்லை. ஆனா அதற்குரிய அத்தனை தகுதிகள் உங்களுக்கு இருக்கு. பல இதுல நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும், உண்மை கொண்டு வரணும், வரலாற்றை நம்ம வந்து நிரூபிக்கணும், வரலாற்றை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம தமிழர்கள் நகர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோட எல்லாம் செல்ல வேண்டும் கேட்டுக்கிட்டு இந்த பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி.